100வது சங்கீதம் 3வது வசனத்துக்கு கவனத்தை திருப்புங்கள். Let's turn our attention to Psalm 110 verse 3. Thy people shall be willing in the day of thy power, in the beauties of holiness from the womb of the morning, thou hast the dew of thy youth. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். Just as the dew is born in the womb of the morning, thy young people shall be born to thee. நீதிமான்கள் மத்தியிலிருந்து தேவனுடைய வீட்டிலிருந்து ஆண்டவரை சந்திக்கும்படி புறப்பட்டு போகிறதான ஜனங்களுக்கு பெயர் யவன ஜனம். The group of people who from amongst the righteous from the house of God are rising to meet the Lord, they are called a young people. அவர்கள் எப்படி பிறக்கிறார்கள்? How are they born? விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய். Just like the dew that is born in the womb of the morning. ஒரு பயிர் வளர்ந்து கதிர் விடுகிற நேரத்தில் விடிய காலத்துல ஊற்றப்படுகிற அந்த பனியில தான் அது கதிர் வளருகிறது. When a grain is sowed into the ground and the plant sprouts, it grows on the dew that falls upon it early in the morning. அதே போல உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். In the same way, the young people will be born to you. உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே அவர்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக Thy இருப்பார்கள். people shall be willing and adorned with holiness in the day of thy power. இந்த ஜனங்கள், இந்த யவன ஜனம் இந்த பூமியில இருந்த நாட்களில், These young people, when they were on earth, விடிய காலத்தில் கொடுக்கப்படுகிறதான அந்த பணியை போல அதிகாலை தோறும் கொடுக்கப்படுகிறதான அந்த கிருபையை பெற்று ஜீவித்தபடியினால் அவர்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக மாறி இருக்கிறார். because they received early in the morning every day the grace which comes from God, they became willing and adorned with holiness. 90வது சங்கீதத்தில் நான் அதிகமாக நேசித்து தியானிக்கிற ஒரு வசனம் உண்டு. In Psalm 90 there is a verse that I love and meditate very much. 14வது வசனம். Verse 14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களிகூரும்படி காலையில உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கு. It's like this in Tamil. Oh, satisfy us early in the morning with thy mercy, that we may rejoice and be glad all our days. இது மத்தியான நேரத்தில் கிடைக்காது. It won't be got in the afternoon. சாயங்கால நேரத்தில் கிடைக்காது. You won't have it in the evening. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, நீ உன்னுடைய வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களிகூர வேண்டுமானால், that you might rejoice and be glad all the days of your life. நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், No matter what family you are born into. உன்னுடைய வாழ்நாளெல்லாம் நீ மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமானால், For you to be happy all the days of your life, காலையில கர்த்தர் கொடுக்கிற அந்த கிருபையை நீ தேடி பிடிக்க வேண்டும். you have to search for and find that grace that God gives early in the morning. என்னை நேசிக்கிறவர்களை நானும் நேசிக்கிறேன். I love those who love me. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். And they that seek me early in the morning shall find me. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் வனாந்தரத்தை எப்படி கடந்தார்கள் தெரியுமா? Do you know how the children of Israel traversed that wilderness for 40 years? விடியற் காலத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான மன்னாவை புசித்து கடந்து போனார்கள். By eating the manna that fell in the wilderness early in the morning. நீ ஒரு நீதிமானாய் இருந்தால், If you are a righteous man, பராக்கிரமத்தின் ஆளாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலே நீ ரட்சிக்கப்பட போகிற ஒரு ஜனமாக இருப்பாயேயானால், if you are part of that people that are going to be saved at the coming of the Lord in the day of God's power, மற்றவர்கள் தூங்குகிறது போல நீ தூங்கக்கூடாது. you should not sleep just like the other people sleep. நீங்கள் குடும்பஸ்தராய் இருக்கலாம், You may be family people. உங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கலாம், You may have a lot of children. அதிக வேலைகள் இருக்கலாம், You may have a lot of work to do. நீங்கள் கடின உழைப்பாளிகளா You may இருக்கலாம். be a hard worker. ஆனால் இந்த அனுபவம் உனக்கு தேவையானால் But நீ if- அதிகாலையில் எழும்பி இந்த கிருபையை வாங்கிக் கொள்ள But if வேண்டும். you want this experience, you have to rise up early in the morning and get this grace. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களிகூரும்படி அதிகாலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கு. Satisfy us early in the morning with thy mercy, that we may rejoice and be glad all the days of our life. நீ இயேசுவை நேசிக்கிற ஒரு ஆளா இருந்தால் அதிகாலையில் தூங்க மாட்டாய். If you are a lover of Jesus, you won't sleep early in the morning. நீதிமொழிகளின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. There is a verse in Proverbs 31. குணசாலியான ஸ்திரீ அவள் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தூரத்துல போய்
ஆகாரம் கொண்டு வருகிறார். The virtuous woman rises up early in the morning while it is yet night, and she brings her food from far away. இந்த குணசாலியான ஸ்திரீ யார்? Who is this virtuous woman? அதான் ஆட்டுக்குட்டியானவருடைய மனவாட்டி, The Lamb's wife. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவள் என்ன செய்கிறாள்? What does she do? அதிகாலையில எழுந்து இருட்டோடு தூர தேசத்துக்கு போய் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். She rises up early in the morning while it is night, goes far away and gets her food. தமிழ்ல அந்த வசனத்தை வாசியுங்கள். Read that verse in Tamil. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். தூர தேசத்துக்கு. அதுக்கு முந்தின வசனம், அவள் வியாபார கப்பல்களைப் போல இருக்கிறாள், தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். அவள் தூரத்திலிருந்து ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். She brings her food from far away. வியாபார கப்பலை போல இருக்கிறாள். She's like a merchant ship. அவள் போய் தூர தேசத்தில் இருக்கிற கிருபையை வாங்கி கொண்டு வருகிறாள். She goes and receives that grace that comes from a far away country. அந்த தூர தேசம் எது? Which is that far away country? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேசத்துக்கு தான் உயிர் தெழுந்து கடந்து போயிருக்கிறார். Our Lord Jesus Christ has risen and gone to that country. அது எங்க இருக்கிறது? Where is that? எல்லா வானங்களுக்கு மேலாக இருக்கிறது. It is far above all heavens. அதுதான் பூர்ண வடிவுள்ள சியோன். That is Zion, the perfection of beauty. அங்கேதான் தேவன் வாசம் பண்ணுகிறார். That is the residence of God. கிருபை புறப்படுகிற இடம் அங்கே இருக்கிறது. That is its grace proceeds from there. இந்த குணசாலியான ஸ்திரீ அதிகாலையில் எழும்பி ஆவியிலே அந்த தூர தேசத்துக்கு போகிறாள். This virtuous woman rises up early in the morning and in the spirit goes to that far country. நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று காலையில 6 மணி 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா இயேசுவை நேசிக்கிறதா? If you sleep till 6 o'clock, 7 o'clock in the morning and say I love Jesus, is it loving Jesus? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு கவனத்தை திருப்புங்கள். Turn your attention to Proverbs 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருந்தால் அதிகாலையில் அவரை தேட வேண்டும். If you love God, you have to seek him early in the morning. மகதலேனா மரியாள் இயேசுவை அதிகமாக நேசித்தாள். Mary Magdalene went and sought Jesus early in the morning. அதிகாலையில் இருட்டோடு கல்லறைக்கு இயேசுவை தேடி ஓடினாள். While it was night, she went to the tomb of Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சீஷர்களை பார்க்கிலும் அவள் ஆண்டவரை நேசிக்கிறவளாக இருந்தாள். She loved Jesus more than the disciples loved Jesus. அவள் என்னிடத்தில் அதிகமாக அன்பு கூர்ந்தாள் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். Jesus himself said, she loveth much. உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது தரிசனம் கொடுத்தது அவளுக்கு தான். And the resurrected Jesus first appeared to her. சீஷர்கள் எல்லாம் எங்கேயோ இருக்கிறார்கள். All the disciples were somewhere else. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, யாரானாலும் சரி இயேசுவை நேசித்தால் அவர்களுக்கு முதலிடம். whoever it is, if you love Jesus, God gives you the first place. ஆனபடியால் கர்த்தராகிய இயேசுவை நேசிக்கிறவர்கள் அதிகாலையில் அவரை தேடுவார்கள். So those who love Jesus will seek him early in the morning. காலையிலே உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். Satisfy us early in the morning with thy mercy. அந்த வசனத்தை நன்றாக படித்து பாருங்க. Read that verse well and see. அதிலே அநேக காரியங்களை நாம் தியானிக்க முடியும். There are so many things that we can meditate. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம், ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம் அல்ல, எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி, that we may rejoice and be glad, not one day or 2 days or a month, all the days of our life. காலையில் உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். Satisfy us early in the morning with thy grace. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மகிழ்ந்து களி கூற முடியாதபடி எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி அதிகாலையில் கொடுக்கப்படுகிற கிருபைக்கு இருக்கிறது. It means that the grace that is showered upon us early in the morning has the power to destroy all those hindrances that remove joy and gladness from a man's life. நான் ஒரு ஆஸ்மா வியாதிக்காரன் என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose I'm an asthma patient. ஒரு கேன்சர் வியாதிக்காரன் என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose I'm a cancer patient. நான் மகிழ்ந்து களிகூற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? That I may rejoice and be glad, what should I do? எனக்குள்ள இருக்கிறதான என்னுடைய மகிழ்ச்சியை தடை செய்கிற அந்த வியாதியை நான் மேற்கொள்ள வேண்டும். I have to overcome that sickness that is ruining my joy. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says there is no peace to the wicked. அவருடைய பாவத்தை நிமித்து அவன் சந்தோஷம் இல்லாதவனாக இருக்கிறான். Because of these sins they are without joy. அதை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குமானால் அவன் சந்தோஷப்படுவான். But if there is a power to destroy that power, then he will have joy. இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில்
அவன் மகிழ்ந்து கலிகூற முடியாதபடிக்கு எதெல்லாம் அவனை தடை செய்து வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை அதிகாலையில் கொடுக்கப்படுகிற கிருபைக்கு இருக்கிறது. Grace has that power to destroy all those powers that hinder his joy and gladness in his life. அதை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? Hallelujah. ஆனபடியினால்தான் அவைகள் எல்லாவற்றையும் அந்த கிருபை அழித்து அவனை மகிழ்ந்து கலிகூற வைக்கிறது. That is why grace goes there, destroys all those hindrances, makes him rejoice and be glad. ஆனபடியினால் அருமையான தேவனுடைய ஜனமே, Therefore, beloved children of God, பூர்வமாய் அதிகாலையில் கர்த்தரை துதியுங்கள். willingly praise God early in the morning. உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே, In the day of thy power, உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். thy young people shall be born to thee. அவர்கள் யார்? Who are they? அவர்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ள ஜனங்கள். They are people who are willing and adorned with holiness. மனப்பூர்வமாய் கர்த்தரை துதித்தவர்கள். Those who have praised God willingly. மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுத்தவர்கள். Those who gave to God willingly. மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு பலி செலுத்தினவர்கள். Those who offered sacrifice willingly to God. மனப்பூர்வமாய் நீதி நியாயம் செய்தவர்கள். Those who did justly and righteously willingly. மனப்பூர்வமாய் தான தர்மம் செய்தவர்கள். Those who gave alms willingly. மனப்பூர்வமாய் கர்த்தரை பின்பற்றினவர்கள். Those who followed the Lord willingly. இவர்கள் கர்த்தருக்கென்று செய்கிற எல்லாவற்றையும் மனப்பூர்வமாக செய்தவர்கள். All that they did for the Lord, they did willingly. நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள். Whatsoever you do as unto the Lord heartily. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு கொடுத்தாலும் கஷ்டத்தோடு கொடுக்காதீர்கள், மனப்பூர்வமாக ஈசாக்கு பலி செலுத்தினது போல, ஆபிரகாம் ஈசாக்கை செலுத்தினது போல செலுத்துங்கள். If you give your children to the Lord, don't do it with hesitation or difficulty. Give it willingly, as Abraham laid Isaac on the altar. உன் மகனை எனக்கு பலி செலுத்து. Sacrifice your son to me. ஆபிரகாம் அடுத்த ஒரு கேள்வி கேட்கவே இல்லை. Abraham asked no second question. யோசிக்கவே இல்லை. No second thoughts. ஒருவேளை தன்னுடைய மனைவியினிடத்தில் சொன்னால் தேவ சித்தம் செய்வதற்கு அவள் தடையாக இருப்பாளோ என்று சொல்லி மனைவியினிடத்தில் சொல்லாமல் மறைத்து விட்டார். If I tell my wife about this, perhaps she might hinder the will of God, so he hid it from his wife as well. தன்னுடைய மகனிடத்திலேயும் சொல்லவில்லை. He did not even tell his son. என்னிலும் அதிகமாய் தன் மனைவியையாவது பிள்ளைகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. If any man love his wife or children more than me, he is not worthy of me. நீங்கள் கர்த்தருடைய வருகையிலே யவன ஜனமாக மாற வேண்டுமானால், நீதிமான்களே, தேவனுடைய வீட்டாரே, நீங்கள் எல்லாரையும் விட அதிகமாக இயேசுவை நேசித்து மனப்பூர்வமாய் அவருக்கு கொடுக்க வேண்டும். If you want to be that young people in the day of God's power, then oh house of God, that you have to love the Lord more than everyone else. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்ன பிறகு அதற்கு கீழ்ப்படிவதற்கு என் மனைவியிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ? After the Lord tells you something, do you say I must consult my wife before coming to a decision? என்னுடைய மூத்த மகனிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ? Do you say I must ask my eldest son? நீங்கள் இயேசுவுக்கு இரண்டாவது இடத்தை கொடுக்கிறீர்கள். You are giving Jesus second place there. இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கிறது இல்ல. You are not giving Jesus first place. எப்படி விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் நீ ஒரு யவன ஜனமாக மாற முடியும்? How then can you be a young people are born unto God just like the dew is born in the womb of the morning? எல்லாரிலும் அதிகமாய் நீ இயேசுவை நேசிக்க வேண்டும். You must love Jesus more than everyone else. மனப்பூர்வமாக அவரை துதிக்க You வேண்டும். must praise him willingly. மனப்பூர்வமாக உன்னுடைய சரீரத்தை ஒப்படைக்க வேண்டும். Offer your body to him willingly. மனப்பூர்வமாக உன்னை உனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். You have to give yourself and all that is yours to him willingly. எதை செய்தாலும் மனிதர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். Whatsoever ye do, do it not as unto men, but as unto the Lord willingly. அப்படிப்பட்டவர்கள் தான் நீதிமான்களுக்குரிய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். Only such people will attain the salvation of the righteous. அவர்கள்தான் இயேசு கிறிஸ்து பராக்கிரமசாலியாக பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் ஆரவாரத்தோடும் மத்திய வானத்தில் வரும்போது யவன ஜனமாக அவரிடத்தில் மத்திய வானத்திலே சேர்க்கப்படுவார். They are those people who will be gathered to the Lord in mid-air when he descends with a shout, with the voice of the archangel and with the trump of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி நாம் தியானிக்கும்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. There are so many things that we can think of like this. இன்னும் இரண்டு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க வரும். I will conclude by telling you two more things. கேட்கிற இந்த வசனங்களுக்கு
நம்முடைய ஜீவியத்தை மனப்பூர்வமாக சமர்ப்பிப்போமா. Let's willingly, wholeheartedly surrender ourselves to these words. மனப்பூர்வமாய் சமர்ப்பிக்கிறவர்களை ஆண்டவர் அந்த கூட்டத்தின் முடிவில் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்க போகிறார். At the end of this meeting, God is going to willingly bless those who willingly surrender. அவர் அரைகுறையான ஒரு சரீரமாகிய சபைக்கு தலைவராக இருக்கவில்லை. He is not the head of a half-formed church. அவர் நிறைவான சரீரமாகிய சபைக்கு அவர் தலைவராக இருக்கிறார். He is the head of that body which is the fullness of Christ. அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவானதாக இருக்கு. All his blessings are wholesome, full blessings. நிறைவான ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டத்தின் முடிவிலே நாம் கடந்து செல்ல வேண்டும். So we have to leave this place with full blessings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு திரும்புங்கள். 2 Corinthians 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன். I have espoused you to one husband that I may present you as a chaste virgin to Christ. ஆனபடியினால் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். And because of that I am zealous over you with godly zeal. கர்த்தர் நமக்கு தருகிறதான ஜனங்களை கன்னிகையாக அல்ல, கற்புள்ள கன்னிகையாக ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும். The people whom God has given to us have to be presented before God by us not as virgins but as chaste virgins. விவாகம் ஆகாதவர்கள் எல்லாரும் கன்னிகைகள் தான். All those who are not married are virgins. அதுல கற்புள்ளவர்கள் எத்தனை பேர்னு யாருக்கு தெரியும்? But who knows how many are chaste? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, என்னையும் உங்களையும் கற்புள்ள கன்னிகையாக மாற்ற முடியாக ஆண்டவர் இந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு வருகிறார். God has brought us into this experience to make you and me chaste virgins. ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய உத்தரவாதம், ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஜனத்தை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும். One great responsibility that God gives a servant of God is to present the people whom God has given him before God as a chaste virgin. அதற்கு சாதாரண ஒரு ஊழியம் செய்தால் போதாது. For that an ordinary ministry will not suffice. அதற்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். St. Paul says, I am zealous over you with godly zeal for that. சபையிலே தேவனுக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கிறதோ அவ்வளவு வைராக்கியத்தோடு நான் ஊழியம் செய்கிறேன் என்று தன்னுடைய வைராக்கியத்தை குறித்து சொல்லுகிறார். St. Paul says about him, I am using all my zeal to work for the Lord in the church. ஒரு விசுவாசியை கற்புள்ள கன்னிகையாக மனதிலும் தீட்டில்லாத ஒரு தூய்மையான ஒருவராக தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வேண்டுமானால் அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒரு தேவ ஊழியக்காரன் எவ்வளவு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். To make a believer a chaste virgin, undefiled in mind, presentable before the perfect God, a servant of God who has to work amongst those believers, how careful he has to be. இந்த இடத்தில் வரும்போதுதான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிற யாராயிருந்தாலும் ஊழியக்காரர்கள் சற்று விளங்க வேண்டியது அவசியமாக இருக்கு. In this situation, all servants of God who claim to serve God, you have to pay attention. கர்த்தருடைய வருகையிலே போக வேண்டிய தேவனுடைய ஜனங்கள் ஆத்துமாவில் மாத்திரமல்ல தங்களுடைய சரீரத்திலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். Children of God who must go up at the coming of the Lord should be holy, not only in soul but also in body. முதலாம் கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். Read 1 Corinthians chapter 7. விவாகம் பண்ணாதவள் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பரிசுத்தமாயிருக்க கர்த்தருக்காக பரிசுத்தமாயிருக்க விரும்புகிறார். He that is not married wants to be holy unto the Lord, chaste in soul and body. ஆனபடியினால் இந்த பரிசுத்த ஜீவியத்தை குறித்த வெளிப்பாடு பெற்ற தேவனுடைய ஜனங்கள் விவாகம் ஆகாத ஒரு ஜீவியம் செய்து கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பி தங்களை சமர்ப்பிக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். So children of God who have learnt this revelation from the God have to surrender themselves to come to a point where they live as though they are unmarried. விவாகமானவர்களாக இருந்தாலும் அவர்களும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஒரு தூய்மையான வாழ்க்கை செய்து ஆண்டவரை சந்திக்க தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள And those who are unmarried also have to live a pure life in soul and body and prepare to meet the Lord. ஆனபடியினால் இவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒரு தேவ ஊழியர் தேவ வைராக்கியம் உடையவராக இருக்க வேண்டும். So a servant of God who is ministering amongst them must be zealous with godly zeal. ஏனென்றால் எபேசியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறது போல கிறிஸ்துவின் நிறைவான சரீரமாகிய ஒரு சபையை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும். For they have to present before God a body
which is the church, which is the fullness of Christ. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. There are differences in ministries, but the Lord is one. சபைகளிலே வித்தியாசம் இருக்கிறது என்று வேதத்தில் எந்த இடத்திலே நீங்கள் பார்க்க முடியாது. The Bible never says there are differences in churches. சபை ஒன்றுதான், Church is one. ஆனால் ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு. But in ministries there are differences. வேதத்திலே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 8 விதமான ஊழியங்களை குறித்து படிக்கிறோம். 1 Corinthians chapter 12 we read of 8 kinds of ministries. பலவிதமான ஊழியங்கள் செய்யலாம். Many kinds of ministries can be done. ஆனால் சபையிலே முதலாவது தேவன் அப்போஸ்தலர்களை வைத்திருக்கிறார். But in the church, first of all, God has kept apostles. இரண்டாவது தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். Secondly, prophets. இவர்கள் இருவரும் சபையில் பிரதான ஒரு இடத்தை பெற்றுக்கொள்கிறார். They take the first place in the church. நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்கிறவர்களாக இருந்தாலும் இவர்களுடைய நடத்திப்புக்கு கீழே இருந்தால்தான் நீ ஒரு நிறைவான சபையாக மாற முடியும். No matter what kind of ministry you are doing, you can become part of that full church only if you are under their leading. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். Search the scriptures. தெருவுக்கு ஒரு சபையை கட்டிக்கொண்டு ஏன் தேவனுடைய நாமத்தை தூஷிக்க வேண்டும்? Why do you want to blaspheme the name of God building a church in every street? அப்படி சபை கட்டுவதற்கு வேதம் அனுமதிக்கிறதா? Does the Bible permit us to build churches like this? தேவன் உங்களுக்கு சொன்னாரா? Did God tell you this? நீ இப்படி ஒரு சபையை கட்டு என்று சொன்னாரா? Did he say build a church? சட்டத்தின்படி யுத்தம் பண்ணாவிட்டால் நீ முடிசூட்டப்பட முடியாது. If you do not strive according to the law, you will not be crowned. வேத வசனத்தின்படி நீ ஒரு ஊழியம் செய்யாவிட்டால் நீ முடிசூட்டப்பட முடியாது. If you do not do a ministry according to the word of God, you will not be crowned. ஆனபடியால் நீ யுத்தம் பண்ணுகிறது நல்லது, சட்டத்தின்படி யுத்தம் பண்ணு. It is good that you battle, but war according to the law. நீ ஊழியம் செய்கிறது நல்லது. It is good for you to do your ministry. உன்னுடைய இஷ்டம் போல ஒரு பேரை வைத்துக்கொண்டு உன்னுடைய இஷ்டம் போல உன்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக உன் குடும்பத்தை நடத்துவதற்காக ஒரு சேவை செய்யாதே. But don't do a ministry just for your personal benefit, walking in your own way, giving your own name. மீன் வளர்க்கிற குளங்களை கூலிக்காக அணை கட்டுகிற அனைவருடைய அணைக்கட்டுகளும் உடைந்து போக வேண்டிய ஒரு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. A time will come when all those who build ponds and put barriers there only to grow fish, all those reservoirs will be broken. நீ கூலிக்காக ஒரு அணை கட்டாதே. Don't build reservoirs for your personal gain. நீ கூலிக்காக சம்பளத்துக்காக ஒரு சேவை செய்யாதே. Do not do a ministry just for earning money. இலவசமாய் பெற்றாய், இலவசமாய் சேவை செய். Freely ye have received, freely give. விசுவாசத்தோடு சேவை செய். Serve God by faith. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதே. Thou shalt not muzzle the oxen that treads the corn. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டே. They that preach the gospel shall also live by the gospel. அப்படினால் சபை ஒன்று. So church is one. நீ ஒரு உண்மையாய் இயேசுவை நேசிக்கிற ஒரு ஊழியக்காரனாய் இருந்தால், If you are a true servant of God who loves Jesus, அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளோடு உன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக்கொள். keep your fellowship with the apostles and prophets. ஊழியங்களை செய். Do your ministry. ஆனால் சபை ஒன்று. But the church is one. வேதத்தில் எந்த இடத்தில் ஆயிலும் இரண்டு சபையை குறித்து எழுதியிருக்கிறதா? Do you ever see in the Bible of two churches existing together? ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாக வேண்டிய நேரம் நெருங்கிக் A கொண்டிருக்கிறது. time has come when only one fold and one shepherd will exist. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, சட்டத்தின்படி ஊழியம் செய்வோமாக. let's do our ministry according to the law. வேத வசனத்தின்படி கர்த்தரை பின்பற்றுவோமாக. Let's follow God according to the word of God. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவோமாக. Let's follow the lamb whithersoever he goeth. நீ உனக்கென்று ஒரு சொந்த வழியை தேடிக்கொண்டு பின் செல்லாதே. Don't try to create your own way and go in it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Finally, I will tell you one thing and conclude. வெளிப்படுத்துற விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு கவனத்தை திருப்பு. Revelation 12:5. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. And she brought forth a man-child who was to rule all nations with a rod of iron, and her child was caught up unto God and to his throne. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஒரு ஆண் பிள்ளையை அந்த ஸ்திரீ பெற்றாள். That woman gave birth to a man-child which is to rule all nations with a rod of iron. அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. That child was caught up to God and to his throne. அநேக ஆண் பிள்ளையை குறித்து வேதத்தில் எழுதவில்லை. The Bible does not speak of many male children. ஒரு ஸ்திரீயிடத்தில் பிறந்த ஒரு ஆண் பிள்ளையை குறித்து எழுதியிருக்கிறது. It speaks of one man child that is begotten by one woman. கர்த்தருடைய வருகையிலே
தேவனுடைய வீட்டில் ஜீவிக்கிற நீதிமான்கள் மத்தியிலிருந்து ரட்சிக்கப்பட போகிறதான ஜனங்கள் ஒரு ஆண் பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Amongst those people of God who live as righteous people in the house of God, at the coming of the Lord, one group will be caught up and they are called the man-child. இந்த ஆண் பிள்ளை எந்த இடத்திலிருந்து உருவாக்கப்பட்டு புறப்படுகிறது என்பதை கவனித்து பாருங்கள். Pay attention where the man-child is being formed and shaped before it proceeds. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. Search the scriptures, for in them ye have eternal life. இந்த ஆண் பிள்ளை எந்த இடத்திலிருந்து புறப்படுகிறது? From where does this man-child come? நமக்கு மேலே अनेक லைட் எரிந்து கொண்டிருக்கிறது. There are many lights burning above us. இது ஒரு தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டு வந்திருக்கிறது. All these have been shaped and formed in a factory. இது இப்படி பிரகாசிக்க கூடிய அளவுக்கு இதை உருவாக்குனது ஒரு தொழிற்சாலை. It is a factory that manufactured these lights that made them burn so bright. இது போலதான் ஒவ்வொரு பொருளும் கூட. It is the same with everything. இந்த மைக்கும் கூட ஒரு தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறது. This microphone also has come from a factory. இந்த கப்பும் அப்படியே. So with this cup. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதேபோல் இந்த ஆண் பிள்ளை உருவாக்கப்படும்படி ஒரு அமைப்பு இருக்கிறது. So also there is a structure, a place where this man-child is formed. எல்லா இடத்திலிருந்து ஆண் பிள்ளை உருவாக முடியாது. So a man-child cannot be formed just anywhere. அது ஒரு அமைப்புக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கு. It has to come out of a particular structure. இதைத்தான் தேவனுடைய ஜனங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். This the children of God should understand. முந்தின வசனங்களிலே நாம் படிக்கும்போது in the verses above, வானத்திலே ஒரு ஸ்திரீ காணப்படுகிறாள். in the heavens a woman is seen. அவள் ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். She is a woman. அவள் வானத்திலே நின்று கொண்டிருக்கிறாள். She is in the heavens. வானத்திலே நிற்கிறது என்றால் ஸ்திரீ என்றால் அர்த்தம் என்னவென்று நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். So I told you yesterday what is it to stand in the heavens and what is that woman mean? அவளுடைய தலையிலே 12 நட்சத்திரங்கள் உள்ள ஒரு கிரீடம் இருக்கிறது. On her head is one crown with 12 stars. இது 12 அப்போஸ்தலர்களும் கைக்கொள்ளும்படி தேவன் அவர்களுக்கு தந்த உபதேசம். It is the doctrine that God gave the 12 apostles for them to keep. எல்லா ஊழியர்களும் கைக்கொள்ள வேண்டிய உபதேசம் ஒன்று. So it is just one doctrine that all servants of God must keep. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கிரீடமாக இருக்கிறார்கள். They are all together one crown. அது தலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. It's on the head. அந்த ஸ்திரீ புதிய ஏற்பாட்டு சபையாக இருக்கிறது. That woman is the New Testament church. அந்த சபையானது இந்த அப்போஸ்தல உபதேசத்தின்படி உருவாக்கப்படுகிறது. That church is shaped according to the apostolic doctrine. அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளை அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்றதான இந்த அமைப்புக்குள்ளே வந்து சேர வேண்டியது அவசியமாகும். A child of God who is spirit baptized must come into that structure which contains apostles and prophets and evangelists and pastors and teachers. நீ அபிஷேகம் பெற்றிருந்தால் ஒரு குழந்தை என்பதை விளங்கிக்கொள். Although you may have received the anointing of the Holy Spirit, remember you are only a babe. ஒரு குழந்தை கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. But a babe cannot be caught up at the coming of the Lord. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். My little children in whom I travel in birth once again till Christ be formed in you, he said. நீ அபிஷேகம் பெற்றது உண்மை, ஆனால் கிறிஸ்துவுக்குள் குழந்தை. You have received the Holy Spirit, true, but you are a babe in நீ Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக மாறும்படி ஒரு அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அமைப்புக்குள்ளாக கடந்து வர வேண்டும். You have to come into a structure where you have apostles and prophets so that you may be perfect in Christ. நீங்கள் ஜெபித்தால் நிச்சயமாக தேவன் அதை காட்டிக் கொடுப்பார். If you pray, surely God will reveal the truth to you. 100க்கு அதிபதியாகிய இத்தாலியா பட்டாளத்தில் பணி செய்து கொண்டிருந்ததான அந்த மனிதன் கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் காட்டிக் கொடுக்கவில்லையா? The centurion who belonged to the Italian band, did not God show him Cornelius? ஜெபிக்காமல் தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்ளாமல் உன்னுடைய இஷ்டம் போல ஒரு சபையை கட்டி குருடருக்கு வழிகாட்டுகிற குருடனாய் மாறிவிடாதே. But don't become a blind leader of the blind, building your own church and leading people wherever you want to lead them. நீயும் உன்னை பின்பற்றுகிற உன்னுடைய ஜனங்களும் பள்ளத்திலேயே போய் விழுகிறார்கள் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. Bible says you and the people you lead will both fall into the ditch. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியினால் அருமையானவர்களே, Therefore, beloved, அப்போஸ்தல உபதேசத்தின்படி
அந்த ஸ்திரீ காணப்படுகிறாள். That woman is seen according to the apostolic doctrine. அவள் சூரியனை அணிந்திருக்கிறாள். She is clothed with the sun. கிறிஸ்துவின் நீதியை தரித்துக் கொண்டு That is, ஜீவிக்கிறாள். she is clothed with the righteousness of God. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருவை சிநேகியுங்கள். I tell you, love your enemies. துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray for them which persecute you. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். Bless them that curse you. சபிக்கிறவர்களை சபிப்பது மனித நீதி. It is a human righteousness to curse those who curse. துன்பப்படுத்துகிறவர்களை திருப்பி துன்பப்படுத்துவது மனித நீதி. It is human righteousness to persecute those who persecute. சபிக்கிறவர்களை சபிப்பது, சத்துருக்களாக எண்ணுவது மனித நீதி. It is human righteousness to reckon enemies those who are enemies. அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்து கொண்டிருக்கிறாள். But that woman is clothed with the sun. தேவ நீதியை வஸ்திரமாக உடுத்திக் கொண்டிருக்கிறாள். The righteousness of God is her garment. சந்திரன் மேல் நின்று கொண்டிருக்கிறாள். Standing on the moon. அந்த புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அஸ்திவாரம் எது? What is the foundation of the New Testament church? கிருபை. Grace. கிருபையின் மேல் புதிய ஏற்பாட்டு சபை நின்று கொண்டிருக்கிறது. The New Testament church stands on grace. இன்னொரு பக்கத்தில் அது ஒரு சாட்சியின் ஜீவியம். On the other hand, it's a life of witness. கிருபையினால் கொண்ட ஒரு சாட்சியின் ஜீவியத்தின் மேல் புதிய ஏற்பாட்டு சபை நிற்கிறது. The New Testament church stands on a life of good report, standing on grace. அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். She is with child. வருத்தப்பட்டு அலறிக்கொண்டே இருக்கிறாள். Traveling to give birth. இந்த அமைப்புக்குள்ளிருந்து தான் ஒரு நாள் ஆண் பிள்ளை வெளியே வந்தது. One day this man child comes out from this place. ஒரு புதிய ஏற்பாட்டு சபை இந்த அனுபவத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். The New Testament church should go through this experience. எந்த சபை இந்த ஒழுங்கின்படி இந்த அமைப்புக்குள்ளிருந்து செயல்படுகிறதோ அங்கேதான் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் உருவாக்கப்படுகிறார்கள். The victorious saints will be shaped and formed in that place where all these things are found. நீங்கள் முழு உலகத்திலே எங்க இருந்தாலும் சரி, No matter where you might be, anywhere in the world, இவர்களுடைய உபதேசத்தில் ஐக்கியப்பட்டு இவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். you must keep your fellowship with such people and continue with them. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. Our fellowship is with the Father and with His Son Jesus Christ. நீங்களும் எங்களோடு ஐக்கியமாக இருங்கள். And you have fellowship with us. ஆனபடியினால் அருமையான தேவனுடைய ஜனமே, Wherefore, beloved children of நீங்கள் God, இயேசுவை நேசிக்கிறது உண்மையானால், if it is true that you love Jesus, நீதிமானுக்குரிய இரட்சிப்பு வேண்டும் என்று விரும்பினார், if you want the salvation of the righteous, யவன ஜனமாக பராக்கிரமத்தின் நாளில் வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினார், if you want to be part of the young people who will be revealed in the day of God's power, ஆட்டுக்குட்டியானவருடைய மனவாட்டியாக காணப்பட வேண்டும் என்று if விரும்பினார், you want to be the bride of the Lamb, அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஓட விரும்பினார், if you want to run to receive an incorruptible crown, இந்த அமைப்புக்குள்ளே கடந்து வருவோமா? come to this structure. நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. இந்த காலம் கிருபையின் காலம். This is the grace period. வெகு சீக்கிரத்தில் இந்த கிருபையின் வாசல் அடைக்கப்பட போகிறது. Very soon this door of grace is going to be shut. அதற்கு முன்பாக இந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிப்போம். Enter the door before that. வேதத்தில் 3 ராக்காலங்களை குறித்து நாம் படிக்கிறோம். The Bible speaks of 3 nights. ஒன்று, ஆண்டவர் ஆதியாகமத்தில் சொல்லி இருக்கிறதான பகல் இரவு என்று அனுதினமும் நாம் சந்திக்கிற ராக்காலம். One is the literal night that we see every day mentioned in Genesis 1. இன்னொன்று, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, வரப்போகிறதான இந்த பூமிக்கு வைத்திருக்கிறதான உபத்திரவ காலம். Secondly, the night cometh when no man can work. It refers to the tribulation period that is coming. நீதிமான்கள் மத்தியிலே கைவிடப்படுகிறவர்கள் அந்த காலத்துக்குள்ள பிரவேசிப்பார். Those who are left behind amongst the righteous will enter that period. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்று ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோமே, அதுதான் அந்த ராக்காலம். Isaiah 60 says, darkness shall cover the earth and gross darkness the people. This is that darkness. இன்னொரு ராக்காலம் உண்டு. There is another night. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுதான் இந்த கிருபையின் காலம். That is this grace period. இந்த கிருபையின் காலத்துக்கு ராக்காலம் என்ற ஒரு பெயர் உண்டு. This grace period is also called a night period. ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும்போது, When you read from Romans 13, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாக இருக்கிறது என்று படிக்கிறோம். the night is far spent, the day is at hand. இது சபைக்கு இருக்கிறதான ராக்காலம். This is the night in which the church is. இந்த காலத்தில்தான் சபை எழும்பி பிரகாசிக்க வேண்டும். So it is in this night time that the church should shine. ஜாமக்காரனை கூப்பிட்டு கேட்டால், இரவு போக இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்றால், அவன் சொல்லுகிறான், இதோ பகல் காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. The watchman is asked, how much more time is there for the night to pass? He says,
then the morning cometh and also the night. ஏசாயாவின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். You read that in Isaiah 21. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு பகல் காலம் வரப்போகிறது. A daytime is coming. அது கர்த்தருடைய வருகையின் காலம். It's the time of the coming of the Lord. அதற்கு பின்பு ஒரு ராக்காலம் வருகிறது. Immediately a night time comes. கைவிடப்பட்ட ஜனத்துக்கு உள்ள உபத்திரவ காலம். That's a tribulation period for those who are left behind. அதற்கு முன்பாக புதிய ஏற்பாட்டு சபையின் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபையின் காலம் சபைக்கு இருக்கிற ராக்காலம். Before that, the grace period given to the church is the night time given to the church. ஊழியர்களே, ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Servants of God which stand by night in the house of the Lord, bless the Lord. தேவனுடைய ஜனமே, நீங்கள் எழும்பி பிரகாசியுங்கள். O people of God, arise and shine. இந்த காலம் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனங்கள் அமைதியாயிருக்கிற காலம் அல்ல, பிரகாசிக்க வேண்டிய காலம். This is a time for children of God to not to remain silent, but to arise and shine. இன்னும் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் To understand this more clearly, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். turn to John chapter 16. இப்பொழுது நீங்கள் என்னை காண்கிறீர்கள், Now ye see me, இன்னும் கொஞ்ச காலத்தில் என்னை காண மாட்டீர்கள், yet a little while and ye shall not see me, மறுபடியும் என்னை காண்பீர்கள். but ye shall see me again. இது எதை காட்டுகிறது? What does this show? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், நீங்கள் இப்பொழுது என்னை காண்கிறீர்கள். When Jesus was in this earth, he said, now ye see me, நான் என் பிதாவினிடத்துக்கு போய் விடுவேன், but I'm going to my Father. கொஞ்ச காலம் என்னை காண மாட்டீர்கள். For some time you won't see me. அதுதான் இப்பொழுது இருக்கிற இந்த காலம். That is this period now. இதுதான் விசுவாசத்தில் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ராக்காலம். So this is that night time when we have to rise up and work by faith for the Lord. மீண்டும் இயேசுவை காண போகிறோம். But we are going to see Jesus again. அதுதான் நம்முடைய பகல் காலம். That is our daytime. அதன் பிறகு நமக்கு இரவே கிடையாது. After that there is no night for us. தேவனுடைய ஜனமே, Oh people of நீ God, எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலம் இதுவே. this is the time for you to rise and நீ shine. பரிசுத்தத்திலே எழும்பி பிரகாசி. Rise and shine in holiness. நீ விசுவாசத்திலே எழும்பி பிரகாசி. Rise and shine in faith. தேவ சித்தம் செய்வதிலே எழும்பி பிரகாசி. Rise and shine in doing the will of தேவ God. அன்பிலே நிரம்பி எழும்பி பிரகாசி. Rise and shine in loving God. இதோ உன்னுடைய தேவன் வரப்போகிறார். Behold, thy bridegroom cometh. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? Shall we all stand up? எழும்பி நின்று அப்படியே சற்று முன்னுக்கு வாருங்கள். Rise up and come forward a little இது bit. நம்முடைய கூட்டத்தின் கடைசி நேரம். The last moments of our convention. இந்த நாட்களில் நாம் பிரகாசிக்க வேண்டிய காலம். The time for us to shine. அதற்கு தேவையான கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the needed grace. எண்ணெய்க்கு இரண்டு அர்த்தம் இருக்கிறது. எண்ணெய், ஆயில். Oil has two significances. ஒரு பக்கம் அபிஷேகம், Anointing on the one side, இன்னொரு பக்கம் கிருபை. on the other side grace. ஆனபடியால் எண்ணெய் இல்லாமல் விளக்கு எப்படி பிரகாசிக்கும்? Without oil, how can a lamp shine? ஆண்டவரிடத்திலே கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். So ask grace from God. தேவனுடைய ஜனமே, People of God, இது நீ தூங்குற காலம் அல்ல. this is not the time for you to இது sleep. நீ நித்திரை செய்கிற காலம் அல்ல. This is not sleeping time. நீ இயேசுவுக்காக சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலம். A time for you to rise up and be a witness for Jesus. உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள். Receive deliverance from your sins. பரிசுத்தத்திலே எழும்பி பிரகாசி. Rise up and shine in holiness. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். He that is holy, let him be holy still. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி He செய்யட்டும். that is righteous, let him be righteous still. நாம் செய்து கொண்டிருக்கிற சாதாரண பரிசுத்த ஜீவியத்திலே திருப்தியாயிராதே. Do not be satisfied in this surface level holy life. கற்புள்ள கன்னிகையாய் மாறும்படி வாஞ்சிப்போமா. Desire to be a chaste virgin. அதற்கேற்ற கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive grace for that. வியாதியிலே சுகம் பெற்று ஆண்டவருடைய ஆரோக்கியத்துக்கு சாட்சியா இருப்போமா. Receive healing from sickness and be a witnesses for God's healing. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved children of God, இம்மைக்காக மாத்திரம் நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க let's வேண்டாம். not put our trust in God only for this world. ஒருவேளை இங்கே வியாதியஸ்தர்கள் இருக்கலாம். There may be sick people here. நீங்கள் வியாதி சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறதை பார்க்கிலும் என் பாவம் மன்னிக்கப்பட்டு நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று விரும்புங்கள். More than desiring your sickness to leave you, desire that your sins should be forgiven, that you may be a saint. இன்றைக்கு அநேக வியாதியஸ்தரை ஆண்டவர் சுகமாக்க போகிறார். God is going to heal many sick people today. நான் விசுவாசிக்கிறேன். I believe. சமீபத்தில் ஆந்திராவிலே நான் ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். Recently in Andhra I was conducting a meeting. அந்த கூட்டத்தில் கடைசியில் ஆண்டவர் ஜனத்தை தொட்டார். Finally, in the end of the meeting, the Lord touched the people. ஏறக்குறைய ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக 40 பேர்
வியாதியிலிருந்து சுகம் பெற்று எழும்பி நின்றார். Within 10 minutes, 40 people were healed of their sickness. நாங்கள் யாரும் அவர்களை தொடவில்லை. None of us touched them. ஒரு ஊழியக்காரன் அவர்கள் பக்கத்துல போகவில்லை. Not even one servant of God went and touched them. இன்னைக்கு அநேகர் ஊழியக்காரர்கள் தலையில கையை வைத்து இப்படி நல்லா ஆட்டி அதட்டி ஜெபம் பண்ண வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார். Today, many expect the servants of God to shake their head and heal their sicknesses. அது ஒரு அவிசுவாசம் தான். That's a disbelief. ஆண்டவர் நேரடியாக உங்களை தொட விரும்புகிறார். But God wants to touch you directly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 12 வருடமாக வியாதியா இருந்தாலே அந்த ஸ்திரீ அவளை ஆண்டவர் தொட்டு சுகமாக்குனாரா? Did Jesus touch that woman who was sick for 12 years? அவள்தான் விசுவாசத்தோடு போய் தொட்டாள். She touched Jesus by faith. நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை தொடுங்கள். Right where you are, you touch God by faith. வசனத்தின் மேல் விசுவாசம் வையுங்கள். Put your faith in God's word. ஒருவருடைய கண்ணுக்கும் தெரியாமல் அதர்சனமான தேவனுடைய வல்லமை அவரிடத்திலிருந்து நேரடியாக உங்களுக்குள்ளே பிரவேசிக்கும். You must see the invisible presence of God and enter into it by faith. வியாதி போக வேண்டும் என்று முதலாவது விரும்பாதீர்கள். Don't desire that sickness should go. 38 வருடமாக ஒருவன் வியாதியா இருந்தான். A man was sick for 38 years. ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். The Lord healed him. ஆனால் இன்னொரு முறை அவனை ஆலயத்தில் சந்தித்த ஆண்டவர் என்ன சொன்னார்? But after God saw him in the temple, what did the Lord say? நீ சொஸ்தமானாய். You are healed. அதிக கேடானதொன்றும் இனி உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. Go and sin no more, lest the worst thing come upon thee. ஏற்கனவே உனக்கு வியாதி வந்து விட்டது. Already you have been sick once. அது உன்னுடைய பாவத்தினாலே. It's because of your sin. இப்போது நீ சுகம் பெற்றிருக்கிறாய். But now you are healed. மறுபடியும் அந்த வியாதி வராதபடி. That sickness may not come again. அந்த வியாதி மகா மோசமாக உனக்குள்ளே பிரவேசியாதபடி. That it might not come back to you in a worse state. இனி பாவம் செய்யாதே. Don't sin anymore. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வியாதி சுகமாக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புங்கள். So before your sickness is healed, desire that your sin will go. உன் பாவம் மன்னிக்கப்படும் போது வியாதியும் அதோடு ஓடிவிடும். When your sin is forgiven, your sickness will go too. ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாலே ஒரு பாவம் இருக்கிறது. Behind every sickness there is a sin. அங்கே ஒரு பிசாசு இருக்கிறார். There is a devil there. அந்த பிசாசு தான் அந்த வியாதியை உனக்குள்ள கொண்டு வந்தான். It is that devil that brought that sickness there. ஏதோ உன்னுடைய குற்றத்தினால தான் பிசாசு அந்த வியாதியோடு உனக்குள்ள It பிரவேசித்தது. is because of some fault that the devil brought that sickness there. பாவம் செய்யாத மனிதர் இல்லையே. There is no man that has not sinned. சாலமோன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். Solomon prays to the Lord. ஆனபடியால் என்னிடத்திலேயும் குறைகள் உண்டு, உங்களிடத்திலேயும் குறைகள் So உண்டு. there are faults in me, there are faults in you too. நம்மை தாழ்த்துவோமாக. Let's humble ourselves. ஆண்டவரிடத்தில் குற்றங்கள் மன்னிக்கப்படும்படியாக ஜெபித்துக் கொண்டிருங்கள். Let's pray that our faults may be forgiven. கர்த்தர் உங்களை தொட்டு உங்களுடைய பலவீனங்களை உங்களை விட்டு நீக்குவார். The Lord will touch you and remove your infirmities. அவர் உங்களை சுத்தமாக்குவார். He will make you clean. அப்போது வியாதியும் ஒருவரும் ஒன்றும் சொல்லாமலே அந்த வியாதி ஓடிவிடும். Then without anyone having to tell you anything, your sickness will flee away. இதை விசுவாசிக்கிறீர்களா? Do you believe this? நீ விசுவாசித்தால் இன்றைக்கு அவருடைய மகிமையை காண்பாய். If you believe this today, you shall see the glory of நீ God. எங்கே நின்று கொண்டு இருந்தாலும் No சரி, matter where you are நீ standing, இருக்கிற அந்த இடத்தில் கர்த்தருடைய வல்லமை உன்னை தேடி வரும். where you are standing, the power of God will come searching for you. ஏனென்றால் நீ பரிசுத்தமாய் ஜீவிக்க விரும்புகிறாய். For you want to be holy. எனக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறாய். You want a holy life. ஆண்டவர் அந்த விருப்பத்தை காண்கிறார். The Lord sees that desire. ஆனபடியால் நீ இருக்கிற இடத்தில் அவருடைய வல்லமையை அனுப்பி So கொடுக்கிறார். where you are, allow His power to operate. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, இந்த ராக்காலத்தில் நீ இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். you must rise and shine for Jesus in this night time. ஆண்டவரே, நான் உமக்காக எழும்பி பிரகாசிப்பேன். Oh Lord, I will rise and shine for you. நான் இந்த ராக்காலத்தில் மௌனமாக இருக்க மாட்டேன். I will not be silent in this night time. தீர்மானியுங்கள். Make a determination. அந்த தீர்மானம் தேவ சமூகத்துக்குள்ள போகட்டும். Let that determination reach the presence of God. அது தேவ சமூகத்தில் போய் ஆண்டவருடைய செவிகளிலே ஏறட்டும். Let it go into the ears of God. தேவன் அங்கிருந்து உனக்கு பதில் கொடுப்பார். From there God will answer you. உன்னுடைய கூப்பிடுதல் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டட்டும். Let your voice reach His ears. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடத்துக்கு பிறகு அவர்கள் விடுதலை பெற்றார்கள். After 400 years, the children of Israel were delivered. ஏனென்றால் அன்றைக்குத்தான் ஆண்டவரிடத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் கர்த்தரை நோக்கி For கூக்குரலிட்டார்கள். that day they cried to the Lord so much that it reached the ears of God. இன்னும் சரியான ஒரு கூக்குரல் உன்னிடத்திலிருந்து ஆண்டவரிடத்துக்கு எட்டவில்லை. So your real crying has not reached the presence of God. இன்றைக்கு கதறுவாயாக.
Cry out today. உன்னுடைய சத்தம் ஆண்டவருடைய சந்நிதியில் போய் அவருடைய செவிகளில் ஏறுவதாக. Let your voice go and reach the presence of God and reach His presence. அங்கே இருந்து தேவனுடைய வல்லமை உன்னை நேரடியாக சந்திப்பதாக. From there the power of God will directly touch you. Hallelujah. 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 Shabala rabahashid. Shabala rabahashida ilabo. Shabala rabala rabahashide ilabo. Shida ilabo shabala rabakaturai. Shida wala rabah ilabo shida walari. என்னையுவ கொப்புவித்தே மனம்போ நடத்தையா என்னையுவ கொப்புவித்தே மனம்போ நடத்தையா என்னையுவ கொப்புவித்தே என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கு சமர்ப்பிக்கிறேன். Lord, I give my life to you. என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் அனைத்தும் உமக்கே சொந்தம். My spirit, my soul, my body all belong to you. இனி என்னுடைய விருப்பம் அல்ல. Hereafter not my will, Lord. உம்முடைய விருப்பம் எதுவோ அது என்னிலே நிறைவேறட்டும். Whatever is your will, let that be fulfilled in my life. இந்த சிறிய அழகான ஆழமான அதிக கனவுள்ள ஜெபத்தை உன்னுடைய இருதயத்திலிருந்து ஏறெடுப்பாயா. Make this small, honorable prayer, valuable prayer to God. இது ஒரு சாதாரண ஜெபம் அல்ல. This is not an ordinary prayer. இது அதிக சக்தியுள்ள ஒரு ஜெபம். It's a mighty prayer. தேவனுடைய பலத்த ஆசீர்வாதங்களை கீழே இழுத்து கொண்டு வருகிற ஒரு ஜெபம். It's a prayer that can bring down the mighty blessings of God. ஆண்டவரே, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உமக்கு சமர்ப்பிக்கிறேன். Lord, I give you my spirit, soul and body. இனி என்னுடைய விருப்பம் அல்ல. Hereafter not my will, Lord. உம்முடைய விருப்பம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். Let your will alone be fulfilled in my life. நான் என்னுடைய விருப்பம் செய்ய மாட்டேன். I will do my will no more. உம்முடைய விருப்பத்தை பூரணமாக நிறைவேற்றுவேன். I will fulfill only your will fully, Lord. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யும்போது When you make this prayer, எலியாவுடைய சிறிய ஜெபத்துக்கு அக்கினி இறங்கினது போல ஆண்டவர் உன்னுடைய சிறிய ஜெபத்துக்கு அக்கினியிலே பதில் கொடுப்பார். just like Elijah's small prayer brought down fire, God will hear your small prayer and bring down fire. உன்னை கட்டி வைத்திருக்கிற பாவம் உன்னை விட்டு நீங்கி போகும். The sin that is binding you will leave you. உன்னுடைய வியாதி உன்னை விட்டு நீங்கி போகும். Your sickness will leave you. உன் குடும்ப பிரச்சனைகள் உன்னை விட்டு நீங்கி போகும். Your family problems will leave you. உன்னுடைய வேலைஸ்தலத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி Your போகும். problems in your work spot will go. உன்னுடைய தொழிலிலே உன்னுடைய வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி போகும். Your problems in business will leave you. இது அதிக சக்தி வாய்ந்த ஒரு ஜெபம். It's a powerful prayer. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உமக்கு சமர்ப்பிக்கிறேன். Lord, my spirit, soul and body I give to you. இனி என்னுடைய விருப்பம் அல்ல. Not my will hereafter, Lord. உம்முடைய விருப்பமே என்னில் நிறைவேறுவதாக. Let your will alone be fulfilled. என்னையுவ ஒப்புவித்தே மனம்போ நடத்தையா என்னையுவ ஒப்புவித்தே மனம்போ நடத்தையா ஒப்புவித்தே மனம்போ
Hallelujah. 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 Jesus. Hallelujah. 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 அநேகருடைய ஆத்துமாவிலே ஒரு பெரிய இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். God has commanded a great rest in the souls of many people. உன்னுடைய ஜீவியத்தை ஆண்டவருக்கு சமர்ப்பித்தாய். If you surrender your life to God, அவருடைய வெளிச்சம் உன்னிலே பிரவேசித்தது. His light has entered into you. உன்னுடைய மனதிலே இருந்த இருள் உன்னை விட்டு நீங்கி இருக்கிறது. The darkness in your heart has gone. உன்னுடைய இருதயத்திலே இருந்த இருளை அவர் நீக்கி இருக்கிறார். The darkness in your mind is gone. உன்னுடைய சரீரத்திலே இருந்த இருளும் நீங்கி The போயிற்று. darkness in your body is gone. ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தருக்கு சொந்தமாயிற்று. Spirit, soul and body belong to the Lord. அவருடைய இளைப்பாறுதலை ஆண்டவர் உனக்கு He கட்டளையிட்டிருக்கிறார். has given you a great rest. மறுபடியுமாய் உன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பிப்பாயாக. Surrender your life once again to Him. மரிக்கிற வரைக்கும் அப்படியே ஜீவிப்பேன். Till I die, Lord, I will live like that. ஆண்டவரே, மரிக்கிற வரைக்கும் உம்முடைய சித்தத்தின்படியே நான் ஜீவிப்பேன். Lord, till I die, I will live only according to your will. இன்னும் ஆண்டவரிடத்திலே தீர்மானித்து நெருங்கி வாருங்கள். Come again, making a determination to God. அவரிடத்திலே நெருங்க நெருங்க அதிகமான தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய சமூகத்தை அனுபவிக்கலாம். As you go nearer and nearer to God, you will see the mercy and the grace and the presence of God. சூரியனிடத்தில் எவ்வளவு அதிகமாய் நெருங்குறோமோ அவ்வளவு அதிகமான வெளிச்சத்தை நாம் அணுகலாமே. Just as you go closer to the sun, you will see more and more light. கர்த்தரிடத்திலே நெருங்கி வாருங்கள். Come closer to the நீ Lord. ஏன் தூரமாக நின்று கொண்டிருக்கிறாய்? Why are you far away, standing far away? சந்தேகப்படாமல் வாழ்க்கையை சமர்ப்பிப்பாயாக. Without doubt, without hesitation, come close to the Lord. Hallelujah. 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 என்னையும் ஒப்புவித்தே நின்மனம் போல் நடத்தையா. என்னையும் ஒப்புவித்தே நின்மனம் போல் நடத்தையா. என்னையும் ஒப்புவித்தே நின்மனம் போல் நடத்தையா. Hallelujah. 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 இந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு இலவசமாய் தந்தார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்பா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நான் பொழுது ஆண்டவர் இந்த நாட்களில் செய்த நன்மைகளில் சிலவற்றை சொல்லி நாம் ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு நாம்
ஜெபித்து முடித்து விடலாம். We are going to describe to you some of the good things that God did for us these days, and we will pray and conclude. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவன் சகலத்தையும் நமக்காக செய்திருக்கிற அந்த தேவன் தாமே இந்த கன்வென்ஷனையும் கூட அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நமக்கு தந்தபடி நாளும் அவரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் எல்லாருக்குள்ளும் தந்ததான ஒரு மனம், ஐக்கியம் மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நமக்கு கொடுத்ததான கிறிஸ்துவினுடைய சுபாவங்களுக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளவே மாட்டாது. The gates of hell will not overpower the church. நாமோ அவைகளை மேற்கொள்வோம். We will overpower the gates of hell. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். God has given us the victory. ஜெயத்தின் தேவன் நம்மோடு கொடுத்த ஜெயத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For the victory, let's praise God. தேவன் கூட்டி சேர்த்ததான அனைத்து ஆத்துமாக்களுக்காக நாம் அவரை For all ஸ்தோத்திரிப்போம். the souls that God brought together, let's praise God. ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் வியாதியஸ்தர்கள் சொஸ்தமடையும் ஜனங்களுக்குள் பக்தி விருத்தி அடையத்தக்கதான தேவ தூதுகளையும் தேவனுடைய மகிமையான அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்கு அனுப்பி தந்தபடினால் அவரை God ஸ்தோத்திரிப்போம். gave us His anointing and anointed messages so that people may be saved, so that the sick may be healed. Let us all praise God. சகலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பத்திரமாக நமக்கு இருக்கிறது. தேவன் நமக்கு இயற்கையும் அனுகூலமாக்கி தந்தார். Everything is preserved in the Lord Jesus Christ. The Lord made the weather favorable for us. அதற்காக நாம் அவரை Let's ஸ்தோத்திரிப்போம். praise God. விசேஷமாக இந்த ரயில்வேயில் நம்முடைய அதிகாரிகள், யூனியனில் இருக்கிறவர்கள் மற்றும் இங்க இருக்கிற குவார்டர்ஸில் இருக்கிறவர்கள் எல்லாரும் நமக்கு உதவியாக இருந்தார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடைய குடும்பங்கள் அனைத்தையும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் ரட்சிப்பினாலும் நிரப்பும்படியாய் கர்த்தரை The ஸ்தோத்திரிப்போம். railway authorities and the members of the union and all the residents of these quarters, they were cooperative with us. The Lord should bless them and command them salvation. Let's praise God. கிடைத்த அனைத்து காவல்துறையின் அனுமதி மற்றும் எல்லா அனுமதிக்காக நாம் கர்த்தரை For ஸ்தோத்திரிப்போம். the permission that we obtained from the police and from other areas, let's all praise God. Praise the Lord! Praise the Lord! Praise the Lord! ஒன்று நிச்சயம், அன்றைக்கு எருசலேமிலே விழுந்ததான பரிசுத்தாவின் அபிஷேகம் முழு உலகிலும் பரவினது போல இந்த ரயில்வே மைதானத்தில் வழங்கின இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் முழு சென்னை பட்டத்தையும் இயேசுவுக்கு சொந்தமாக்கி இருக்கிற அந்த விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொருவரும் திரும்பி செல்லும் போது கர்த்தருடைய சமூகம் கூட வரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்பார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் சுவாமி. இந்த மாத வேளையில் நீர் எங்கட மதத்தை கடந்து வந்து எங்களுக்கு அந்த திவ்ய ஆலோசனை எடுக்க ஸ்தோத்திரம். உடைய கிருபுள்ள வசனத்துக்கு எங்களை படைக்கிற சுவாமி அன்படி ஜீவிக்க எங்கள் எல்லாருக்கும் ஏராளமான கிருபை தர முடியாமல் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் மறுபடியும் பிறந்து ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கும் போது
நாங்களுடைய வீட்டில் சங்கத்தினராய் மாறுகிறோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலும் துதிக்கிறோம் ஆண்டவரே. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடக்கம் காலம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலும் துதிக்கிறோம். ஆனபடினால் தேவனுடைய வீட்டில் வசிக்கிறதான நாங்கள் சிற்றை ஏற்றுக்கொள்வதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்க எங்களை கிருபை தர முடியாமல் வேண்டிக் கொள்கிறோம். பந்தயசாலை ஓடிக்கொண்டிருக்கிறதான் நாங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா பக்கத்திலும் இச்சை அடக்க முடியாத காணப்பட எங்களுக்கு கிருபை தர முடியாமல் வேண்டிக் கொள்கிறோம். சகல கிருபையும் பொறுத்தன தேவன் தாமே எல்லா பக்கத்துங்களுக்கு கிருபை தர வல்லவராக இருக்கிற அப்படின்னா சோத்திரம். அதிகாரியிலுமே தேடும் போது நீர் எங்களுக்கு கிருபை தர நாங்கள் அறிந்திருக்கிற அப்படின்னா சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் எவன ஜனமாய் மாற்றப்பட்டு எங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் கற்புள்ள கன்னிகளாக காணப்படுவது மாத்திரமல்ல, சபையை கற்புள்ள கன்னியாக நம்முடைய சாணிதான் நிறுத்துறதுக்கு தகுதியுள்ளவர்களாக காணப்பட எங்களுக்கு கிருபை தர முடியாமல் வேண்டிக் கொள்கிறோம். சகல ஜாதியின் இருப்புகளால் ஆலோசனை ஆண்படையை எடுக்கும்படியான சீக்கிரம் வருகை நாங்கள் அறிந்திருக்கிற மாண்டவரே. அந்த கூட்டத்தில் நாங்களும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அகந்த முற்றிலும் அவங்களை தாழ்த்தி நம்முடைய கருத்தை தருகிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. ஆமென். சோத்ரம் 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 சோத்ரம். நம்முடைய கர்த்தராகிய